டு பிபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி தலைப்புல ஒரு கிரெடிட் நோட் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த கிரெடிட் நோட் என்ட்ரி எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம டேலில யூசுவலா ஒரு சேல் என்ட்ரி ஒன்று ரேஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் அந்த சேல் என்ட்ரில ஐட்டம் வந்து ரிட்டர்ன் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு எகென்ஸ்டா நம்ம வந்து கிரெடிட் நோட் என்ட்ரி அப்படிங்கிற என்ட்ரி வந்து டேலில கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் டே புக்ல வந்து ஒரு சேல் என்ட்ரி வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சேல் வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. பார்ட்டி நேம் கலா ஷாப்பிங். ஐட்டம் வந்து மொபைல் ஃபோன். 2 நம்பர் மொபைல் ஃபோன் வந்து நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 47,200 ரூபீஸ். ஸோ இந்த 2 ஃபோன்ல வந்து ஒரு ஃபோன் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு எகென்ஸ்டா நம்ம வந்து கிரெடிட் நோட் போடணும். அதாவது சேல் என்ட்ரில வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு எகென்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ அதனால நம்ம கிரெடிட் நோட் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட்வே ஆப் டாலி, வவுச்சர்ஸ், இங்க அதர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பார்ட்டி நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் வந்து நம்ம சேல் இன்வாய்ஸ் நம்பரே இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து லெட்ஜர் அக்கவுண்ட் வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐட்டம். ஸோ 1 நம்பர்ஸ் வந்து நம்ம அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. டாக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கிரெடிட் நோட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23,600. ஸோ எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து பில் வைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர். இதெல்லாம் அந்த பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சேல் என்ட்ரி வந்து நம்ம 47,200க்கு நம்ம சேல் என்ட்ரி ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வந்து என்ட்ரி வந்து இங்கே ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 23,600 ரூபீஸ் இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எகென்ஸ்டா வந்து நம்ம ரெசிப்ட் நோட் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ ரெசிப்ட் நோட் வந்து நம்ம வவுச்சர்ஸ், ரெசிப்ட் அப்படிங்கிறத ரெசிப்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரெசிப்ட்ல வந்து அக்கௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் பேலன்ஸ் வந்து அந்த ஒரு மொபைல் ஃபோனுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் தான் இங்க கரண்ட் பேலன்ஸ் வந்து இங்க வந்து வியூ ஆகும். ஸோ ரெசிப்ட் என்ட்ரி வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர். கலா ஷாப்பிங் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சேல் என்ட்ரி இருக்கும். ஒரு கிரெடிட் நோட் மட்டும் போட்டிருக்கோம். ஒரு ரெசிப்ட் நோட் போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து 47,200. அந்த வேல்யூ வந்து இங்க வந்து டேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.